தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடியாகும். இப்படி தமிழின் பெருமைகளையும் தமிழ் மக்களின் பெருமைகளையும் அடுக்கிக் கொண்டே போகலாம். பண்டைய தமிழ் மக்களின் வாழ்க்கையும் கலையும் வீரமும் கல்வெட்டிலே பொறிக்கப்பட வேண்டியவை. பல ஆண்டுகள் கழிந்தும் இந்த உலகமே கண்டு வியக்குமாறு தாம் வாழ்ந்து வந்த அடையாளத்தையும் வீர செயல்களையும் விட்டு சென்ற மன்னன் ராஜராஜ சோழன். கிபி 957 முதல் 973 வரை சோழ நாட்டை ஆண்ட சுந்தர சோழனுக்கும் சேர நாட்டு வானவன் மாதேவிக்கும் இரண்டாம் மகனாக பிறந்தவர் நம் ராஜராஜ சோழன். தந்தை மறைவுக்கு பின் உத்தம சோழனின் 15 ஆண்டு ஆட்சிக்கு பின்பே ஜனநாயக முறைப்படி ஆட்சியை ஏற்றுக்கொண்டார். அதுவரை அருள்மொழிவர்மன் என்னும் இயற்பெயரை கொண்ட அவர் மக்களால் ராஜராஜ சோழன் என்று அழைக்கப்பட்டார். தென்னிந்திய வரலாற்றிலேயே ராஜராஜ சோழனின் ஆட்சி பொற்காலம் என போற்றப்படுகிறது. கடற்படையை பல பிரிவுகளாக பயன்படுத்தி பல நாடுகளையும் கைப்பற்றினார். அது மட்டுமல்லாமல் யானைப்படையை முதலாக உருவாக்கியவரும் ராஜராஜ சோழன் தான். தான் கைப்பற்றிய இடங்களில் எல்லாம் சிவன் ஆலயங்கள் எழுப்புவதை வழக்கமாக கொண்டிருந்தார். உலகமே வியந்து பார்க்கும் அளவில் பேராட்சி புரிந்த ராஜராஜ சோழனின் வாழ்க்கையின் சிறு பகுதியை நம் பள்ளி மாணவர்கள் நடித்து காட்ட உள்ளார்கள். இதோ உங்களுக்காக. மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி பொங்கும் நாள். சேர பாண்டியர்களை வென்று மும்முடி சோழனாக விளங்கும் நம் அரசனால் நமது பெருமை விண்ணை முட்டுகிறது. அது மட்டுமா, அன்பும் அறிவும் அருளும் கொண்ட ராஜராஜன் வாழும் இந்த பொற்காலத்தில் நாம் எல்லோரும் வாழ கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நம் அரசர் பிறக்கும் போதே சிறப்புடையவர் தெரியுமா? சேர நாட்டை சேர்ந்த சுந்தர சோழனுக்கும் சோழ நாட்டை சேர்ந்த வானவன் மாதேவிக்கும் ஐப்பசி திங்கள் சதய நன்னாளில் சிவனின் நல்லருள் கொண்டு பிறந்தவனே நம் அருள்மொழிவர்மன். தமையன் இறக்க மக்களின் விருப்பத்திற்கேற்ப மன்னன் ஆனவனே நம் அரசன். நம் ராஜராஜர் பதவி ஏற்று 8 ஆண்டுகளை நம்மை சுற்றியுள்ள அண்டை நாடுகளை கைப்பற்றி சோழ நாட்டு சாம்ராஜ்யத்தை விரிவடை செய்துள்ளவா நம் மன்னர். நிச்சயமாக இப்பொழுதும் கூட இலங்கையை நோக்கி நம் படை செல்ல இருப்பதாக ஒரு தகவல் உள்ளது. இனி இலங்கையிலும் நமது கொடி பறக்குமா? அதில் ஐயம் என்ன? 28 வகையான போர் படைகளுள் பட பணிநிலைகளாக பயிற்சிகள் அளித்து வரும் நம் ராஜராஜன் முன் எப்படையும் மண்டியிட்டு நிற்கும். வாருங்கள், நாம் அனைவரும் அரசவை சென்று மன்னரை வாழ்த்தி வணங்கி வருவோம். வாருங்கள் செல்வோம். கதை மாந்தர்கள் ராஜராஜன், தமக்கையார் குந்தவை நாச்சியார், அமைச்சர் புலவர் நம்பியாண்டார் நம்பி, சேவகர் மற்றும் மக்கள். ராஜராஜ சோழன் வாழ்க வாழ்க, அவையகுல சேகரன் வாழ்க வாழ்க, அழகிய சோழன் வாழ்க வாழ்க, ரவிகுல மாணிக்கம் வாழ்க வாழ்க, ராஜ மார்த்தாண்டம் வாழ்க வாழ்க, மும்முடி சோழன் வாழ்க வாழ்க, சோழகுல சுந்தரர் வருகிறார் வருகிறார் வருகிறார். வீர சூர வீர சூர வீர
குந்தவை நாச்சியாரும் சிவனடியார் ஒருவரும் வந்துள்ளனர். அப்படியா? உடனே அவர்களை சகல மரியாதையுடன் அழைத்து வர இதோ நானே வருகிறேன். வாருங்கள் தமக்கையாரே, வாருங்கள். இன்று உங்கள் அன்பு தம்பியின் பிறந்த நாள். இன்று என்னை இந்த நாடே வாழ்த்தி வணங்கிவிட்டது. ஆனால் நான் வணங்கி வாழ்த்து பெற இந்த மும்முடி சோழ மண்டலத்தில் தாங்கள் ஒருவர் தானே உள்ளீர். அன்னை இல்லாத எனக்கு அன்னையை பாசத்தின் சிகரமாக உள்ளவர் தாங்கள் ஒருவர் தானே உள்ளீர். உங்கள் பொற்பாத கமலத்திற்கேன் பணிவான வணக்கங்கள். ராஜா, உன்னை வாழ்த்த எனக்கு வார்த்தைகளே இல்லை. சுருங்க காட்சி சொன்னால் கடவுள் தர்மத்தை காக்க பல நல்லவர்களை படைப்பதுண்டு, தாமே மனிதருமாய் கொண்டு பிறப்பதும் உண்டு. அப்படி பிறந்த தெய்வத்தின் வடிவம் தான் அப்பா நீ. உன்னை வாழ்த்த என்னால் முடியுமா? பல்லாண்டு நீ வாழ்ந்து எல்லோரையும் வாழ வைக்க வேண்டும். ஆஹா, தாய் பாசத்தை மிஞ்சிவிட்டது தமக்கையர் பாசம். ராஜராஜா, உன்னிடம் நான் அடிக்கடி சொல்வேன் அல்லவா, நம்பியாண்டார் நம்பிகள் ஆண்டவனுக்கு அர்ப்பணிப்பு செய்ய தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர், சிறந்த சிவபக்தர். ஆண்டவனுக்கு தொண்டு செய்யும் நம்பியாண்டார் நம்பி அவர்களே, வணக்கம். சக்கரவர்த்தியாரே, இறைவனுக்கு தொண்டுகள் செய்ய பல தலங்களை எழுப்பும் தங்களின் உயர்ந்த எண்ணங்களுக்கு முன் எங்கள் தொண்டுகள் எம்மாத்திரம். தம்பி, திருவாரூர் சன்னதியில் தேவார பாடல்கள் கேட்டு மனமுருகினேன் என்று சொன்னாயே, அந்த தேவாரங்கள் பாடுவதில் இந்த நம்பியாண்டார் நம்பிகள் வல்லவர். தங்களை சந்தித்ததால் இந்த நாளை என் வாழ்வில் சிறந்த நாளாக கருதுகிறேன். மூவர் பாடிய தேவார பாடல்கள் தங்கள் காலத்திலேயே ஆலயங்களில் பதிப்புரை செய்து சிவ ஆலயங்கள் அனைத்திலும் பாட வேண்டும் என்பது இந்த அடியாரின் ஆசை. அப்படியே செய்து விடலாம். அதில் என்ன தடை இருக்கிறது? தடை இருக்கிறது அரசே. மூவர் பாடிய தேவார பாடல்கள் தில்லை நடராஜர் கோவிலில் அமைந்துள்ள ஒரு தனி அறையில் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. தேவாரம் பாடிய மூவரும் நேரில் வந்தால்தான் அந்த அறை திறக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையும் அங்கே நிகழ்கிறது. அப்படியா? மூவரையும் நேரில் வரவழைத்து விடலாமே, அதில் என்ன தயக்கம்? ராஜராஜா, என்ன பேசுகிறாய்? தேவாரம் பாடிய மூவரும் இறைவனடி சேர்ந்து எத்தனை காலமாகிறது? மன்னிக்கவும் தமக்கையாரே, அவர்களெல்லாம் சாகா வரம் பெற்றவர்கள். நம்மை விட்டு நீங்கவும் இல்லை, விலகவும் இல்லை. இன்றும் நம்மோட இருக்கிறார்கள். அமைச்சரே, நன்னால் ஒன்று பார்த்து நாமும் தில்லை செல்ல ஆயத்தமாகும். அப்படியே தேவாரம் பாடிய மூவரும் நேரில் வருவதாக தில்லைவாழ் மறையவருக்கு செய்தி அனுப்புங்கள். அப்படியே மூவரின் பொற்சிலைக்கும் ஏற்பாடு செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் அரசே. தம்பி, உன் பெருமை நாட்டை விரிவுபடுத்துவதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. நம் அழியா தமிழ் போல் என்றும் அழியாமல் இருக்கும்படியான ஒரு சிவ ஆலயத்தையும் கட்ட வேண்டும். அனைத்தும் உங்கள் ஆசிபடியாக இருக்கட்டும் தமக்கையாரே. இடம் தில்லை நடராசர் கோவில். கதை மாந்தர்கள் ராஜராஜ சோழன், அந்தணர் குந்தவை நாச்சியார், நம்பியாண்டார் நம்பி, சேவகர் மற்றும் ஊர் மக்கள். அந்தனரே, அரசர் வந்து கொண்டிருக்கிறார். என்ன, அரசர் வந்து கொண்டிருக்கிறாரா? ஆமாம். ராஜராஜ சோழன் வாழ்க வாழ்க, அவயகுல சேகரன் வாழ்க வாழ்க, அழகிய சோழன் வாழ்க வாழ்க, ரவிகுல மாணிக்கம் வாழ்க வாழ்க, ராஜ மார்த்தாண்டம் வாழ்க வாழ்க, மும்முடி சோழன் வாழ்க வாழ்க, சோழகுல சுந்தரர் வருகிறார் வருகிறார் வருகிறார். சக்கரவர்த்தி அவர்களே, தாங்கள் தேவாரம் பாடிய மூவரையும் நேரில் அழைத்து வருவதாக கூறியுள்ளீர்களே, அவர்கள் எங்கே? இதோ பால் அருந்தும் குழந்தை பருவத்திலே உமையவளின் ஞான பால் அருந்தி எண்ணற்ற தேவார பாடல்களை பாடிய திருஞான சம்பந்தர், கல்லோடு சேர்த்து கட்டி கடலிலே தள்ளினாலும் நமக்கு நல்ல துணையாயிருப்பவன் நமச்சிவாயம் என்று பாடிய நாவுக்கே அரசர் திருநாவுக்கரசர்.
தன் அந்தரங்க விஷயத்திற்காக ஆண்டவனே தூது போக சொன்னவன் மறுத்தால் எங்கே தன் சுந்தர தமிழ் தன்னை பாடாமல் போய்விடுவாரோ என்று பயந்து இவருக்காக இறைவனே தூது சென்றார். அப்படிப்பட்ட சுந்தரர் மறையோரே தேவாரம் பாடிய மூவரும் நேரில் வந்துவிட்டனர். இனி என்ன தயக்கம்? திருவரையை திறக்கலாமே. மன்னிக்க வேண்டும் சக்கரவர்த்தி அவர்களே, என் சொல்லை தாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பொன்னால் செய்யப்பட்ட மூவரின் சிலையும் கொண்டு வந்து வைத்து மூவரும் நேரில் வந்திருப்பதாக கூறுகிறீர்களே, இதை எப்படி ஒப்புக்கொள்வது? எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. இவர்கள் மூவரும் பொன்னால் செய்யப்பட்ட சிலைகள் என்று தாங்கள் கூறினால், இந்த தில்லை அம்பலத்தில் காலை தூக்கி நடனமாடி காட்சியளிக்கும் என் அப்பன் நடராஜன் அவனும் வெறும் சிலைதான். கல்லாக மண்ணாக பொன்னாக எந்த வடிவத்தில் இருந்தாலும் இறைவனாக எண்ணி வழிபாடு செய்யும் பொழுது அந்த இறைவனுக்கே தொண்டு செய்து வந்த இந்த மூவரையும் ஏன் அடியார்கள் என்று ஒப்புக்கொள்ள மறுக்கிறீர்கள்? இவன் தெய்வம் என்றால் இவர்களும் தெய்வம்தான், இவர்கள் சிலை என்றால் இவனும் வெறும் சிலைதான். சக்கரவர்த்தி அவர்களே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் இப்பொழுதே அறையை திறக்கிறேன். தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. எடுதந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. அரசவை கதைமாந்தர்கள் குந்தவை நாச்சியார், ராஜராஜ சோழன், அமைச்சர், சேவகர். ராஜராஜ சோழன் வாழ்க வாழ்க, அவையகுல சேகரன் வாழ்க வாழ்க, அழகிய சோழன் வாழ்க வாழ்க, ரவிக்குல மாணிக்கம் வாழ்க வாழ்க, ராஜ மார்த்தாண்டம் வாழ்க வாழ்க, மும்முடி சோழன் வாழ்க வாழ்க, சோழகுல சுந்தரர் வருகிறார் வருகிறார் வருகிறார். தம்பி, உன் பெருமை நாட்டை விரிவுபடுத்துவதோடு மட்டும் நின்று விடாமல் அழகிய சிவதலம் ஒன்றை கட்டி உன் பெருமை நாடறிய செய்ய வேண்டும். நம் அழியா தமிழ் போல் அவ்வாலயமும் உயர்ந்தோங்கி இருத்தல் வேண்டும். தமக்கையாரே, உமது கட்டளைகளை ஏற்று செயல்படுத்துவதே எமது பாக்கியம். அமைச்சரே, சிறந்த கட்டடக்கலை நிபுணர்களை அழைத்து சிறந்த தமிழ் மொழிக்கிணைய ஒரு கோவிலை கட்ட ஏற்பாடு செய்யுங்கள். அரசே, தமிழ் மொழிக்கிணையாகவா? எவ்வாறு என்று சற்று விளக்கமாக கூறினால் நன்றாக இருக்கும். நாம் அமைக்க உள்ள கோவிலின் கோபுரம் 216 அடி இருக்க வேண்டும். ஏனெனில் அவை தமிழ் மொழியில் உள்ள உயிர்மை எழுத்துக்களின் மொத்தம் எண்ணிக்கை. நாம் அமைக்க உள்ள கோவிலின் கருவறையில் உள்ள சிவலிங்கம் 12 அடி இருக்க வேண்டும். ஏனெனில் அவை தமிழ் மொழியில் உள்ள உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கையாகும். சிவலிங்கத்தின் பீடமானது 18 அடி இருக்க வேண்டும். ஏனெனில் அவை தமிழ் மொழியில் உள்ள மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கையாகும். சிவலிங்கத்திற்கும் நந்திற்கும் உள்ள இடைவெளி 247 அடி தூரத்தை கொண்டதாக அமைதல் வேண்டும். ஏனெனில் அவை தமிழ் மொழியில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கையாகும். தம்பி, உன் பெருமையை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. ஆஹா, என்ன ஒரு அற்புத சிந்தனை! தனது தமக்கையாரின் வேண்டுகளுக்கு இணங்க தமிழ் மொழியின் பெருமையை உலகம் அறியும் வகையில் இவ்வாலயம் பிரம்மாண்டமான காட்சியளிப்பதாக அமைய உள்ளது. இப்போதே இதற்கான பணியை ஆரம்பித்து விடுகிறேன். ராஜ சோழனால் கிபி 1010 கட்டப்பட்ட ஒரு கட்டிடக்கலை அதிசயமாகும். இது மணல் அஸ்திவாரத்தின் மீது கிரானைட் கற்களை பயன்படுத்தி சாந்து இன்றி இணைப்பு முறையில் கட்டப்பட்டுள்ளது. 216 அடி உயர விமானம் 80 டன் கல்லை உச்சிக்கு கொண்டு செல்ல மண் சரிவு பாதை பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது. தஞ்சை பெரிய கோவிலின் கட்டுமான சிறப்பு. அஸ்திவாரம் நிலநடுக்கங்களை தாங்கும் வகையில் கோவிலின் அஸ்திவாரம் மணல் மற்றும் இதர பொருட்களை கொண்டு சுமார் 10 முதல் 15 அடி ஆழத்தில் தனித்துவமான தொழில்நுட்பத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. கிரானைட் பயன்பாடு. கோவில் முழுவதும் கிரானைட் கற்களால் ஆனது. அருகில் மலைகள் இல்லாத நிலையில் 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து இந்த கற்கள் கொண்டு வரப்பட்டதாக கருதப்படுகிறது. பூட்டுதல் முறை. கற்கள் சிமெண்ட் அல்லது சாந்து இல்லாமல் ஒன்றுடன் ஒன்று இணையும் வகையில் வெட்டப்பட்டு நுணுக்கமாக அடுக்கப்பட்டுள்ளன. விமானம் 216 அடி உயரம் கொண்ட விமானம் மேலே செல்ல செல்ல அகலம் குறைந்து 80 டன் எடை கொண்ட உச்சிக்கல்லை தாங்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது.
மணல் சரிவு பாதை 216 அடி உயரத்தில் உள்ள கலசத்தை நிறுவ சுமார் 5 கிலோமீட்டர் நீளத்திற்கு மணல் மற்றும் கற்களை கொண்டு பெரிய சரிவு பாதை அமைத்து கற்களை யானைகள் மூலம் மேலே கொண்டு சென்றதாக நம்பப்படுகிறது. இந்த பிரம்மாண்டமான தஞ்சை பெரிய கோவில் 7 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது. நஞ்சை கழனிகளின் நாயகனே நீ